திருப்பி ஒரு காணொலியில் வந்து பார்க்குறோம். நம்ம ஒரு எஸ்பிஎம் பற்றி தான் இது மிக முக்கியமானது. பாருங்கள் காணொலிங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அதாவது எஸ்பிஎம் முடிச்சுட்டு எல்லா பேரும் இப்போ தேடல் தான் இருப்பாங்க. முக்கால்வாசி தேடல்னால் என்ன மாதிரி இப்போ 9A 8A இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தேடல் தான் முக்கியமாக இருக்கும். அதே சமயம் வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட் உள்ள நம்ம மாணவ மணிகளுக்கு வந்து தேடலில் வந்து ஆர்வம் கொள்ளணும். அதே மாதிரி அந்த ஆர்வம் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கணும். அந்த ஆர்வம் தான் வந்து அவங்கள வந்து கொண்டு போய்ட்டு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் 9A 10 எடுத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி வந்து யூபியூ போகிறது, இப்படி ஐபிடியை போகிறது, அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம மாணவ மணிகள், அதாவது மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசணும். அவங்களையும் நம்ம ஆறுதல் கொடுக்கணும், அவங்களும் நம்மளை படிக்க சொல்லணும், அவங்களும் வந்து படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். எதுக்கும் அச்சப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து நேரடியாக வந்து நீங்கள் சில இடத்துக்கு டிப்ளமா செய்கிற இன்ஸ்டியூஷனுக்கோ, இல்லை யுஎம்செட்டோ, இல்லைன்னா நீங்கள் எஸ்டிபிஎம் படிக்க போகிறீங்களோ, இல்லை அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள், இல்லைன்னா ஏ லெவல் செய்ய போகிறீங்களோ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தேடலாம். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்களேன், நானும் வந்து ஒரு காலகட்டத்திலங்க ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5ல வந்து சித்தன்னு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அப்போ வந்து கான்ஷியஸ்லி நான் வந்து என்ன எழுதுனா லாயர்னு எழுதினேன். அதே மாதிரி தாங்க என்னோடய லைஃப்பில் வந்து அது அப்படியே வந்து அடாப்டட் ஆகிடுச்சு. அண்ட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு வாய்ப்புக்கு வந்துச்சுங்க. அதாவது கிராத்தன் அக்பார் மூலியமாக என்னோடய வாய்ப்பு வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த கிராத்தன் அக்பார் வந்து என் லைஃப் வந்து எழுத காரணம் என்னென்னா, அதில் தான் வந்து நான் என்ன படிக்க போகிறேன் பேச்சுலர் ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ன்ட்டு அந்த கிராத்தன் அக்பார் அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கே போய் சேர்ந்து அவங்கள்ட்ட கேட்டு என்னோடய யூனிவர்சிட்டி மலாயாவோட லைஃப் வந்து அங்கே தொடங்குனுச்சு. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு தேடலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஏற்கனவே என்னென்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ, என்னம்மா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது பிளான் படி தான் இருக்கும். ஸோ அதுபடி தான் நீங்கள் மூவ் பண்ணாலும் தேடலை நீங்கள் விட்டுறக்கூடாது. தேடிக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல பதிவுகளை பாருங்கள். நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் வந்து இந்த யூபியூ சம்மந்தப்பட்டது, ஐபிடி சம்மந்தப்பட்டது. சில மாணவமணிகள் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவமணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து நல்ல நல்ல பதிவுகளை வந்து அவங்க போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல போய் சேர்ந்தேங்க, நான் அதனால் வந்து நான் இப்போ நல்லா இருக்கேங்க அப்படின்னு ஒரு 2, 3 காணொலியில் நான் பார்த்தேன் நான். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். கேள்விகள் இருந்தால் அவங்களுக்கு பிஎம் பண்ணலான்னா பிஎம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்தக்காரங்களோட அண்ணனோ அக்காவோ அந்த நல்ல படிப்பு அவங்க படித்து யூனிவர்சிட்டி போனவங்க அவங்கள்ட்ட நீங்கள் உதவிகள் கேட்கலாம். நிறைய விஷயம் நீங்கள் செய்யலாங்க. ஆனால் படிக்கிறத வந்து நீங்கள் தொடங்கணும். படிக்கிறத வந்து நீங்கள் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்னால நான் வந்து எந்த பாதி எடுக்க போகிறேன்ட்டு யோசிக்கிற முன்னே பல பாதிகளை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.